நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விருது. அண்ட் இந்த விருதை பற்றி சொல்கிறது அப்படின்னா அது கோபி என்ன கரெக்டாக சொல்லுவார். ஒரு சினிமா கலைஞர் சமூக பொறுப்போடு கூடிய விஷயத்தை செய்கிற போது இது எல்லோருமே கவனிக்கிறார்கள். தானும் சமூக பொறுப்போடு சில சேவைகளை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை ஒரு ரசிகனிடம் ஒரு சினிமா கலைஞரால் அல்லது சினிமாவைச் சேர்ந்தவர்களால் எளிதாக ஏற்படுத்திவிட முடியும் என்கிற அடிப்படையில் சினிமாவில் இருந்து கொண்டே பல்வேறு சமூக சேவைகளில் பொதுநலப் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களை பாராட்டுகிற விதமாக சினிமா ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற ஒரு விருதை விஜய் டிவி வழங்குகிறது. CSR அப்படின்னு இந்த விருதை நம்ம சொல்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக நாம் 2 பேரை இங்கே அழைக்க போகிறோம். விஜய் டிவியினுடைய ஜெனரல் மேனேஜர் திரு ஸ்ரீராம் அவர்களும் விஜய் டிவியினுடைய சேல்ஸ் ஹெட் மிஸ்டர் தேவ் ஷெனாய் அவர்களும். அவர் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு அழகான ஒரு ஆடியோ விஷுவலை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 10th ஸ்கூல் செகண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய லைஃப் ஆம்பிஷன் ஆஸ்ட்ரோனட் ஆகணும். நான் கண்டிப்பாக ஆஸ்ட்ரோனட் ஆவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் பேர் சிவராணி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டீச்சர் ஆகணும்னு ஆசை. என்னோட லட்சியம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஃபியூச்சரில் பெரிய டான்ஸராக வரணும்னு எனக்கு ஆசை. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய டான்ஸராக கண்டிப்பாக வருவேன். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இந்த முகங்கள் வாழ்வது நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். சித்தத்தில் நரம்புகள் அருந்தாலும் நடனமாடத் துடிக்கும் ரத்தம். இல்லை என்பதே இல்லை என்பதை கொள்கையாக கொண்டவர்கள். நிஜமாய் வாழும் இவர்களுக்கு நிழலாய் ராகவா லாரன்ஸ். அரவணைப்பில் 50 குழந்தைகள், தடைகளை தாண்டிய 30 இளைஞர்கள். படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சதீபமா யூனிவர்சிட்டியில் BE மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எனக்கு ஜாயின் பண்ண வச்சாங்க. இன்றைக்கி நான் ஒரு இன்ஜினியரு. மறுவுயிர் பெற்ற 96 இதயங்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தோம். லாரன்ஸ் சாரோட ட்ரஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா நான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப தைரியமாக இருக்கேன். இன்றைக்கி இந்த குழந்தை உயிரோடு எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காருன்னா எங்களுடைய இதயபூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ லைஃப்பில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த பேபி தான். மாஸ்டர் தான் வந்து எல்லாமே எங்களுக்கு கெயின், வேறு யாருமே எங்களுக்கு இல்லைங்க. கண்களில் வழியும் கண்ணீரை கூட வியர்வையாக நினைத்து சாதிக்க துடிக்கும் இந்த இதயங்களுக்கு ஒரு சேவகனாய் வாழும் திரு ராகவா லாரன்ஸின் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்கு சமூக சேவைக்கான விருது வழங்குவதை கௌரவமாக நினைத்து தலை வணங்குகிறது விஜய் அவார்ட்ஸ். Vanakkam, good evening. Cinema for Social Responsibility award goes to Mr. Raghava Lawrence. ராகவா லாரன்ஸ் இந்த பேருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே. பட் இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம் லாரன்ஸ்? எல்லாமே நம்ம சொந்தம் நினைக்கிறது தான் அதுக்கு காரணம். நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிலெல்லாம் ஒரு சந்தோஷம் பார்த்துருக்கேன், கொடுத்து ஒரு சில சந்தோஷம் பார்த்துருக்கோம். இதை வாங்குறத விட கொடுக்கறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது.
இது நான் மட்டும்தான் ஆரம்பித்தேன். இப்போ இந்த அவார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என் ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கும், அப்புறம் என் ட்ரஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா இதுங்களுக்கும், அப்புறம் என் ட்ரஸ்ட்டுக்கு உதவி செஞ்சிட்ருக்க எல்லாருக்கும் இந்த அவார்ட் போய் சேரும். என்னுடைய வீட்டில் வச்சு தான் இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டுருக்கேன். ஸோ வீட்லேயே வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்துக்கிறதுக்கு என்னுடைய அம்மா வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த அவார்டு எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப, ஏன்னா சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகிடும், அது ஃப்ளாப்பாக ஹிட்டாக அதோடைய ரிசல்ட் உடனே வந்துடும். நான் ஒரு 3 வருஷமாக இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இது வந்து ரொம்ப உற்சாகமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு இந்த அவார்டு கொடுத்த விஜய் டிவி நேயர்களுக்கும் விஜய் டிவிக்கும் எனக்கு மிக மறந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஒரு பிஸியான பர்சன், ஒரு ஆக்டர், கொரியோகிராஃபர், அப்புறம் டைரக்டர், இப்படி நிறையா ரோல் இருக்க ஒருத்தர். நீங்கள் எப்படி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இதுக்காக எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? முடியுதா உங்களுக்கு? சிரமம் இல்லையா? கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் நைட் வந்து ஒரு 1 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வீட்டில் இருக்கும்போது ட்ரஸ்ட்டில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப மூச்சு அடைப்பு காரணமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் போய் அங்கே பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு மூச்சு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்தது, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்காக ஒரு 5 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம். 5 நாள் ஷூட்டிங் கூட கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் தூக்கம் இல்லாமல் ஒரு சில டிஸ்டர்ப்லாம் இருந்தது. அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தை ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த தாயும் அவங்களோட தகப்பனும் வந்து காலில் விழுந்து அழும்போது அந்த வலியெல்லாம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்காக நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. நான் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறத விட இப்போ அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சு பசங்க, மாற்றுத்திறனாளிகள் ஜெயிக்கிறாங்கன்றதில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துபாய் ஷோலாம் போயிட்டு வந்தாங்க. ஆடிட்டு வரும்போது அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் கூட கேர்ள்ஸ் எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வளர்றதை விட மற்றவங்கள வளர வச்சு பார்க்குறதுல சந்தோஷம் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஆதரவற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் உங்களுடைய பணி தொடர வேண்டும். உங்களை பார்த்து நிறைய பேர் இதுபோன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும். அதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த சிறப்பு விருது. தேங்க்யூ லாரன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.